வெடிந்தேலோர் எம்பாவாய். இதெல்லாம் நடுவில் சொல்றப்ப திருப்பாவைன்னு நீங்க சொல்லணும். இல்லை எதையாவது ஒன்று சொல்லுங்க, பரவாயில்ல. இந்த அந்த மைக்கு நல்லா இருக்க மாதிரி கேட்குது. சும்மா ஒரு பொறாமையில் அப்பட்டிருக்கோ? நல்லா இருக்கா? கண்ணீர் இருக்க மாதிரி இருக்க. இந்த பொண்ணாட போத்துறப்ப பக்கத்தாளுக்கு தான் நல்ல பொண்ணாடியா வரும், பார்த்துருக்கீங்களா? கள்ளீருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் நம்பு. இது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு. சீதையினுடைய முழு உருவம் கூட தெரியலையா? அப்படி அவங்களுடைய பின்பகுதி தான் தெரிஞ்சிருக்கு. பார்த்த உடனே அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி நம்ம சொல்ல சப்புன்னு போச்சான். இந்த அம்மாவே அழகினாங்க. பஸ்ல மாப்பிள்ளை அப்படின்ட்டு நான் டிக்கெட் எடுக்கிறேன் பிடிப்பாங்க. மாப்பிள்ளைன்னு சொன்னா போதும். கம்பனுடைய காவியத்தில் கவிதை சுவையின்பம் மேலோங்கி இருப்பது அறச்செயல்களிலா வீரச் செயல்களிலா என்று கேள்வி கேட்டு அறச்செயல்களில்தான் என்று பேசுமாறு ஐயா தமிழ்ச்செம்மல் காளியப்படவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கோதை பிறந்த ஊர், கோபாலன் வாழும் ஊர் என்ற நல்ல திருவில்லிபுத்தூர் மண்ணை வணங்கி எதிரில் அமர்ந்திருந்தாலும் என் இதயத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த நல்ல மக்களை வாழ்த்தி வணங்கி நல்லா கைதட்டலாம். இந்த அருமையான காப்பிய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் கலைமாமணி கரும்பு அடிப்பக்கம் மட்டும்தான் இனிக்கும், கற்கண்ட எந்த பக்கம் கடிச்சாலும் இனிக்கும். எங்கள் வணக்கத்திற்குரிய ஐயா அவர்கள் கற்கண்டு பேச்சாளர்னாலும் இனிப்பார், எழுத்தாளர்னாலும் இனிப்பார், நடிகர்னாலும் இனிப்பார், பண்பாளர்னாலும் இனிப்பார். அப்படிப்பட்ட கற்கண்டாக விளங்கக்கூடிய எங்க நடுவர் அவர்களை வாழ்த்தி இந்த அருமையான விழாவினை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய சிறுவில்லிபுத்தூர் மேற்கு தெருவில் பிறந்தாலும் மதுரை நகரத்திலே மிகச்சிறந்த புகழோடு வாழக்கூடிய கொடைவள்ளல், உழைப்பால் உயர்ந்த உத்தமர், என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய இனிய தம்பி மாரியப்பன் அவர்களையும் வெற்றி பெறுகின்ற ஒவ்வொரு ஆணின் பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற எங்கள் தமிழ் குடும்பத்தினுடைய சகோதரி கந்தம்மாள் அவர்களையும் வாழ்த்தி வணங்கி, அவங்க தமிழ் படிச்சவங்க, பேராசிரியர். இந்த மேடையிலே ஆண்டுதோறும் எங்களை அறிமுகம் செய்து வைத்திருக்கின்ற இந்த அந்த மைக்கு நல்லா இருக்க மாதிரி கேட்குது. சும்மா ஒரு பொறாமையில் அப்பட்டிருக்கோ? நல்லா இருக்கா? கண்ணீர் இருக்க மாதிரி இருக்க. இந்த பொண்ணாட போத்துறப்ப பக்கத்தாளுக்கு தான் நல்ல பொண்ணாடியா வரும், பார்த்துருக்கீங்களா? பேசுங்க. ஆடிப்பூர திருவிழாவின் ஆண்டாள் திருக்கோரினுடைய அழகு தேரோட்டி எங்களை எல்லாம் பட்டிமன்ற உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்த ஆசான், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா, நாங்கள் எல்லாம் சேப்பா என்று எங்களை சேப்பாக அழைத்து வரக்கூடிய சே பாலகிருஷ்ணன் அவர்களே. சேப்பா மதுரை நகரத்திலிருந்து அரிமா சங்கத்தினுடைய அரிமாக்களாக வந்திருக்கின்ற நல்ல உள்ளங்களே, சிங்கங்களே. சிங்கம். ஆமா,
வாதிட வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, தங்கங்களே, அப்படி சொல்லுங்க. உங்கள் அத்தனை பேரையும் இந்த நல்ல நாளிலே வாழ்த்தி வணங்கி, இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு, கம்பன் காவியத்தில் கவிதை சுவை இன்பம் மேலோங்கி நிற்பது அறச்செயலிலா அல்லது வீரச்செயலிலா? அறச்செயலிலே பேசுறதுக்கு நாங்க 2 பேர் வந்திருக்கோம். நடுவர்களே, கவி சக்கரவர்த்தி கம்பன், கல்வியில் பெரியவன் கம்பன், கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடம். அதற்காலையும் பாரதி ஒன்று சொல்லுவான், கல்வி சிறந்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, ஏன்னா புகழ் கம்பன் பிறந்ததுனால இந்த தமிழ்நாட்டு கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட கம்பன். நடுவர்களே, சொல்லுங்க. அருமையான ஒரு செய்தியை தொடங்குறீங்க. தமிழுக்கு கதி 2 புலவர்கள், கானா கம்பன், தீனா திருவள்ளுவன். இந்த 2 பேரும் இல்லைன்னா தமிழ் கதி இல்லாம போயிருக்கும். தமிழுக்கு நாதி 2 நூல்கள், நாலடியார், தீ திருக்குறள். இந்த 2 நூலும் இல்லைன்னா தமிழ் நாதி இல்லாம போயிருக்கும். சைவத்திற்கு மதி 2 பெண்கள், மங்கையர்க்கரசி, தி திலகவதி. இந்த 2 பேரும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் சைவம் மதியத்து போயிருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டதுல கம்பன் 10,000 பாட்டு. அந்த கம்பனை பற்றி காரைக்குடி கம்பன் கண்ணதாசன் கம்ப சூத்திரம் எழுதுவார். அருமையான பாட்டு, அருமையான சந்தத்துல 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு. நான் எங்க ஐயா நகைச்சுவை பின்னால ஒரு வார்த்தை போட்டிருந்தார் பாருங்க, இசையரசர்னு போட்டதுனால என்னத்தையாவது 2 இசையோட சொல்லணும் பாருங்க. இல்லைன்னா எங்க பாலகிருஷ்ணன் ஐயா வாக்கு பொய்யா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு, என்னும் வித்தாகவில்லை என்று பாடு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மது கூடத்தில் அள்ளி. எங்க போட்டுருக்காங்க பாத்தீங்களா? கவனிச்சீங்களா? கவனிக்கல. இன்னொருக்கா பாருங்கய்யா. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் கண்ணதாசன் எழுதினவர் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மது குடத்தில் அள்ளி. மது குடத்தில், காப்பி குடத்தில் இல்ல. கண்டிருக்கும் குந்தலினால் உள்ளிருப்பள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் நம்பு, இது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு. காட்டிலையும் நிறைவா ஒரு வரி சொல்லியிருப்பார் பாருங்க. காலம் என்னும் மழையிலும் காற்று மழை ஒளியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு. காலம் என்னும் மழையிலும் காற்று மழை ஒளியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு. இது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு, இது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. இந்த கம்பன் காவியம் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. அருமையா அதுக்கு அந்த காவிய இன்பத்துக்கு, அந்த கவிதை சுவைக்கு ஒரு நல்ல கவிதை. ராமனை பற்றி, ராமன் சொன்னாலே அழகன், அந்த அழகனை பற்றி அருமையான சந்தத்துல தனனா தன தனனா தன தனனா தன தனனா. இந்த மெட்டுக்கு பார்த்தா இல்ல, இப்ப சொன்னது பாட்டு இல்ல, மெட்டு. இது மெட்டு. நீங்க வீட்டுக்கு அது ஒரு பாட்டாக்கு நினைச்சிடப்படாது. இந்த மெட்டுல வெய்யோ நொழிதன் மேனியில் விரிஜோதியின் மறைய, வெய்யோ நொழிதன் மேனியில் விரிஜோதியின் மறைய, பொய்யோ என்னும் இடையாளொடும் இடையானொடும் போனான். மையோ மரகதமோ மழை முகிலோ மறிக்கடலோ, 4 ஓமை. மையோ மரகதமோ மழை முகிலோ மறிக்கடலோ. இதுக்கு மேல கம்பனுக்கு ஓமை வரல. ஐயோ
இவன் அழகென்பது அழியா அழகுடையான். அப்ப 4 உவமை சொல்லிட்டாரு. அந்த 4 உவமைக்கு மேல சொல்ல முடியல. அதனால அவர் ஐயோன்னு எழுதினார். ஆனா இன்னைக்கு இருக்கிற திரைப்பாடலாசிரியர்கள்லாம் ஐயையோ ஐயையோ புடிச்சிருக்கு, மன்னிக்கணும். இன்னைக்கு இருக்கிற திரைப்பாடல் கம்பனா ஐயோன்னு போட்டார், இவனா ஐயோன்னு போடுறான் பாருங்க. ஐயையோ ஐயையோ புடிச்சிருக்கு. இப்படி எல்லாம் நம்ம பாட்டுகிற காலத்துல ஏன் ஐயோன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு தகவலுக்காக. ஐயோங்கிறது யமனுடைய மனைவி, யமனுடைய பொஞ்சாதிய ஐயோன்னு கூப்பிட்டா யமன் வந்துருவாங்கிறதுக்காகத்தான் கிராமத்துல ஐயோங்கிற வார்த்தைய சொல்லாதன்னு சொன்னாங்க. நடுவர் அவர்களே, அரைச்ச செய்திகள்ல தான், அறப்பாடல்கள்ல தான், அறத்துல தான் நிறைய செய்திகள் இருக்குங்கிறதுக்கு சீதா பிராட்டி வனத்தில் இருக்கும்போது, அந்த அசோகவனத்தில் இருக்கும்போது அந்த ராமனுடைய குணங்களை எல்லாம் நினைச்சு பாப்பா. அப்ப நம்ம நடுவர் சொன்னாங்கல்ல, இந்த இப்பிறவியில் 2 மாதரை சிந்தையாலும் தொடேன்னு வாழ்ந்தவர் ராமபிரான். இந்த இப்பிறவியில் 2 மாதரை சிந்தையாலும் தொடேன். அந்த செவ்வரத்தை போற்றுமாறு அனுமன்றாவ கேட்பான்னு சொன்னா அங்க ஒரு அறம் நிக்கி. 2வது, அசோகவனத்தில் இருக்கும்போது என்னென்ன அறமெல்லாம் இல்லறத்தார்கள் செய்யணும் போது விருந்து போற்றுதல் இல்லறத்தார் குறையாராம். அந்த விருந்து போற்றுதலை சொல்லும் போது ராமபிரான் நம்ம அங்க வந்துட்டோம், அசோகவன சிறையில நம்ம சோகமா உட்கார்ந்துருக்கோம். அந்த ராமபிரான் அங்க என்னென்ன பாடுபடுவாரோங்கிறத அவன் நினைச்சு பார்க்க பாருங்க. அருந்தும் மெல்லடிசில் யார் எட அருந்தும். நம்ம அங்க வந்துட்டோமே, யாரு நம்ம ராமபிரான் நம்ம மாப்பிள்ளைக்கு சோறு போடுவா. அதற்காட்டிலையும் அருந்தும் மெல்லடிசில் யாரிட அருந்தும் விருந்து வந்த போது என்னுருமோ என்று விம்மம். யாராவது விருந்துக்கு வந்தாங்கன்னா நம்ம மாப்பிள்ளை நம்ம இல்லையே, அவர் விருந்தினர்களுக்கு எப்படி உபசரிப்பார்னு சொல்லி விருந்து போற்றுதல்ங்கிற அறத்தை சொன்னது, அறத்தினுடைய உயர்வை சொன்னது. கவிச்சுவை அதுலேயும் பாட்டு இருக்க, தமிழ் பாட்டு. கேட்டிடில் காதுக்கின்பம், கிளந்திடில் நாவுக்கின்பம், ஊட்டிடில் உளத்துக்கின்பம், உணர்ந்திடில் உணர்வுக்கின்பம். பாட்டு உரைநடையில் செல்லும் பழந்தமிழ் பாவாய் நீதான் வீட்டிலா இன்பமானால் உன்னை விரும்பிடார் யார்தான் சொல்வார். அப்ப அந்த பாட்டும் உரைநடையுமா அந்த தமிழ் கவிதை இருக்க, அந்த கவிதை சொல்லின்பம் இருக்க. நீங்கள் தான் தெரிஞ்ச ஒரு பாட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. சூர்பனகை அரக்கர் குலத்தில் பிறந்தவ, ராவணனுடைய தங்கச்சி. அவ ராமபிரான விரும்புறான். ஏற்கனவே ராமன் அழகன்னு சொன்னோம். நம்ம இந்த அரக்கி வடிவத்தில் போறோம், இந்த ராம விரும்ப மாட்டான்னு சொல்லி ஒரு தேவலோகத்து பொண்ணு மாதிரி வடிவம் எடுத்து, போலி வடிவம் எடுத்து அவன் நடந்து. அந்த காலத்திலே பியூட்டி பார்லர் இருந்திருக்கு, டக்குன்னு போய் அப்படி மாறிட்டு வந்துட்டா. அப்ப வடிவம் எடுத்து அவன் நடந்து வாரா. அவன் நடந்து வரக்கூடிய அழக வன்மையானவ அரைக்கி மென்மையான வடிவத்தில் வாரா. அதனால அந்த சொற்களையும் அந்த எழுத்துக்களையும் கூட மெல்லினமா போட்டு பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவ மனுங்க தன்னதன 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 தன்னா வீட்டுக்கு போடுங்க சரியா வரும். பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவ மனுங்க தஞ்சம் நிகர் எஞ்செடிய சேவடிகளாகி அஞ்சொலிட மன்னையன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் தன்னதன 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 தானா. அப்படி வஞ்சியன நஞ்சமன வஞ்சமகள் வந்தாள் தன்னதன 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 தான். இதுதான் கவிதை சுவை. இந்த கவிதை சுவை, கவிதை சுவை தான் தமிழுக்கு அழகான இன்பத்தை தருவது என்று சொல்லி நடுவரவர்களே ஒரு பாட்டும் சொல்லிட்டு இருக்கிற படலத்திலேயே குகப்படலம் இருக்க மிகச்சிறந்த படலம். குகன் மாதிரி ராமபிரான் மேல உள்ளன்புடையவன் கிடையாது.
அதனால தான் 4 தம்பிகளை பார்த்துட்டு குகனை பார்த்தோன்னா உன்னோட நாங்க 5 பேர் ஆனோம்னுட்டு ராமபிரான் சொல்லுவார். அந்த குகன் காட்டுக்கு ராம வந்துட்டாரு போறதுக்காக. இப்ப அங்க குகனுடைய இதுல தங்கி இருக்காரு. பரதன் அண்ணனை எப்படியாவது நாட்டுக்கு கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக, கதையை கேட்டுக்கோங்க, நாட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக வரார். பரதனோட சத்ருகன் வரார். அந்த நாடே திரண்டு வருதான், அந்த கோசல நாடே திரண்டு வருதான். எப்படியாவது ராமனை நாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு. அப்ப இத குகன் பார்த்தான். தூரத்துல இருந்து பார்த்த உடனே அவன் என்ன நினைச்சான், நம்ம ராமபிரான காட்டுக்கு அனுப்பிட்டு அவர் மேல படையெடுத்து வாரதா தவறுதலா நினைச்சுக்கிட்டு, யாராவது நம்ம படையெடுத்து கோபத்தில் வந்த இவன் போயிடுவானோ, பணம் நான் விட்டுருவானோ, என்னை யாருண்டா நினைச்ச அவனு நம்ம சொன்ன மாதிரியே நம்ம அவன் போயிடுவானோ, அவனை விட்டுருவானோ, விட்டுட்டா என்னை யாருன்னு நினைப்பாங்கன்னு நினைச்சோண்டி. அதே மாதிரி பாட்டும் வரும் பாருங்க. ஆழ நெடுந்திர யாரு கடந்திவர் போவாரோ, ஆழ நெடுந்திர யாரு கடந்திவர் போவாரோ, வேள நெடும்படை கண்டு விளங்கிடும் இல்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேட நிரந்திலன் என்றதை ஏசாரோ. அவன் போயிடுவானா, நான் விட்டுருவானா, விட்டுட்டா என்னை ஏழை வேட, இவன் செத்துருக்கலாமே, இவன் நாய் வேடன்னு சொல்லியிருப்பாங்களேன்னுட்டு நினைச்சாரு. நினைச்சிட்டு இருக்கும் போது பரதன் பக்கத்துல வாரான். பக்கத்துல பார்த்தா ராமன் மாதிரியே இருக்கான், ராமன் மாதிரியே மரவுரி தடிச்சிருக்கான், ராமன் மாதிரியே இருக்கான். பக்கத்துல இருக்க சத்ருகனோ அவன் தம்பி மாதிரி லட்சுமணன் மாதிரி இருக்கான். அப்படியே நடைய மாத்துறார் பாருங்க. கோபத்துல சொன்ன அதே கம்பன் பக்கத்துல குகம் வந்த உடனே அப்படியே வட்டலையினுடைய ஆணை, மாசடைந்த மெய்யானை, கத்தனிய கனிகின்ற கனியானை கண்ணுற்றான். அப்படியே தேவாரம் திருவாசகம் பாடமா இருக்கும். வற்கலையினுடைய ஆணை, மாசடைந்த மெய்யானை, கத்தனிய கனிகின்ற கனியானை கண்ணுற்றான். நற்கலையின் மதியன்ன நகை இழந்த முகத்தானை, வில் கையினின்று வீழ, வில் கையினின்று வீழ, என்ன நின்று அழுது தொழுது நின்றான், நின்று அழுது தொழுது நின்றான். அந்த இடத்துக்கு தகுந்தபடி. அடுத்து நடுவர் அவர்களே, கடவுள் கொள்கை இதன் முடிச்சுட்டேன். நிறைவு செய்தி, நிறைவு செய்தி. எப்படியோ நீங்க பேசிட்டு இருக்கிறது அறம், அதுக்கு ஏற்றபடி கரெக்டா முடிச்சிருங்க. நடுவருடைய நண்பர் உலக நாயகன் கமல், அப்ப பேசுங்க. நெருங்கிய நண்பர், அப்ப பேசுங்க. அந்த கமல்ஹாசன் நிருபர் ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, கடவுள் இருக்கிறாரா? அவர் பதில், இருந்தால் நல்லதுதான். ஒன்னு இருக்குன்னு சொல்லணும் அல்லது இல்லைன்னு சொல்லணும். ரெண்டையும் விட்டுட்டு இருந்தால் நல்லதுதான் சொன்னார். ஆனா இத மாதிரி சமாளிக்காம கம்பன் நினைக்கிறாரு, கடவுள் ஒன்றே எண்ணின் ஒன்றே, ஒண்ணுன்னு நினைச்சா ஒண்ணுதான், பல என்றுரைக்கின் பலவேயாம். இன்னைக்கு இந்த நாட்டில் இப்ப சொல்ல வேண்டிய செய்தி, கடவுள் ஒருவர்னு சொன்னா ஒருத்தர் தான், கடவுள் பலன்னு சொன்னா பல. அன்றே எண்ணின் கடவுள் இல்ல, என்னின் அன்றேயாம் இல்ல. கடவுள் இல்லைன்னு சொன்னவனுக்கு இல்ல, ஆம் என்று உரைக்கும் ஆமேயாம். கடவுள் இருக்கிறார் என்று சொல்வதற்கு என்ன வரிகள் பாருங்க. இதை காட்டலையாராம் எங்க வீரத்துல சொல்ல முடியுமா? ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பல என்றுரைக்கின் பலவேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆமென்றுரைக்கின் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உளதென்றுரைக்கின் உளதேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பல்ல. அப்ப நம்பணும், கடவுளை நம்பணும். செய்தி, கடவுளை நம்பணும். ஒரு ஐயப்ப பார்த்தேன், 18 வருஷமா பெரும்பாத வயலையே 18 வருஷம் நடந்து போறான். இது என்ன அற்புதம் நிகழ்ச்சிகளா? அவனுக்கு கண்ணு தெரியாது. 18 வருஷமா பெரும்பாத வழிய நடந்து அங்க கோயிலுக்கு போறான். கூட்டம்னா கூட்டம், எமையாத கூட்டம். அந்த கூட்டத்துல இவன் நின்றுகிட்டு இருக்கான். அங்க கூட இருந்த சொன்னான், அப்பா உனக்கு தான் கண்ணு தெரியாது,
நீ ஏன்பா இத்தனை கஷ்டப்பட்டு 18 மைல் நடந்து 18 படியேறி இந்த கூட்டத்தில் இத்தனை ஏன் கஷ்டப்படுத? உன்னால ஐயப்பனை பார்க்க முடியுமான்னு கேட்ட கேள்வி என்ன? உன்னால ஐயப்பனை பார்க்க முடியுமானா? அதுக்கு அந்த கண் தெரியாத பக்தன், நான் ஐயப்பனை பார்க்கறனால ஐயப்பன் என்ன பார்ப்பாரு? அதுதான் பக்தி, அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை அறத்தை சொன்னது. நாம் வீரத்தில் பக்தி சுவை, இலக்கிய சுவை நிறைந்த பாடல்கள் இல்லைன்னு சொல்லலை. அதை காட்டிலையும் பாடுவதற்குரிய வாய்ப்பும் பாடுவதற்குரிய களமும் அறத்தில் தான் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த விழாக்குழுவை சார்ந்த அனைத்து பெருமக்களையும் மீண்டும் என்னுடைய மனம் மொழி மெய்களால் வாழ்த்தி, ஆண்டாளினுடைய அருளால் கோதையாண்டாள் தமிழை ஆண்டாள், கோதையாண்டாள் உங்கள் அனைவரும் உள்ளத்தையும் ஆழ்வாள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பினுக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ் செம்மல் அப்படின்னா அதுக்குரிய அந்த பட்டத்துக்கு ஏற்ப பெருமை சேர்க்கும் வகையிலே ஐயா அவர்கள் மிக அழகாக பாடினார், பேசினார். அதுதான் முக்கியம். சிலருக்கு பாட்டு வரும், பேச்சு வராது. என்னைய மாதிரி ஆளுக்கு பேச்சு வரும், பாட்டு வராது. ஆனால் அவர் அப்படி இல்லை, பாடுறாரு, தத்தகாரமும் சொல்கிறார். அதில் அவர் சொன்ன ஒவ்வொரு செய்தியும் நான் திருப்பி சொல்லலை. ஒன்றே ஒன்று என்னன்னா, சீதை நடையழகு கண்ணாசம் பாட்டு சொன்னாங்க. சீதை எப்படிப்பட்ட அழகுடையவள்னு அந்த வர்ணனையெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இதுக்கு ஒரு உபகதை உண்டு. இதுலேயுமே இருக்கலாம், ஒருவேளை வால்மீகியில் இருக்கலாம், இல்லாட்டி கம்பனுடைய இதில் கூட. ஆனால் அந்த உபகதை ரொம்ப நல்லா இருக்கும். சீதையினுடைய அழகை அந்த கிஷ்கிந்தையில் இருக்கக்கூடிய வானர பெண்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். சீதையை ஒரு தடவையாவது கூப்பிட்டு வாங்க, பார்த்துடுறோம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களாம். ஆனால் நேரம் இல்லை. ஏன்னா அவரே பரதன் அதை சுற்றி போய் தீக்குள்ளே விழுகிறதுக்குள்ளே போக வேண்டிய நேரம். அப்போ அவர் என்ன செஞ்சாரா, ஒன்றும் இல்லை, நாங்கள் இந்த புஷ்ப விமானத்தில் போகிறோம், நல்லா கவனிச்சுக்கங்க. ராவணன் சீதையை தூக்கிட்டு போன விமானம் ரன்வேல போய் கிளம்பியிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சக்கரம் கொஞ்சம் தூரம் தெரியுது, அப்புறம் காணோம். அப்போ விமானம் ரன்வேல போய் கிளம்பியிருக்கு. புஷ்ப விமானம் ஹெலிகாப்டர் மாதிரி அப்படியே கிளம்புறது. அத்தனை பேர் ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. அப்போ சொன்னாராம், எங்களுக்கு நிற்க நேரம் இல்லை, இந்த புஷ்ப விமானம் போகிறப்ப சீதை அப்படி ஓரமாக நிற்க சொல்கிறேன், நீங்கள் பார்த்து அவங்களுடைய அழகை பார்த்துக்கங்கன்னு அந்த ஆயிரக்கணக்கான அந்த வானர பெண்கள் என்ன செஞ்சாங்களாம், அப்படி சீதையை பார்த்தா சீதையினுடைய முழு உருவம் கூட தெரியலையா, அப்படி அவங்களுடைய பின்பகுதி தான் தெரிஞ்சிருக்கு. பார்த்த உடனே அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி நம்ம சொல்ல சப்புன்னு போச்சான். இந்த அம்மாவே அழகினாங்க, வாழை காணோம் அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா அதுகளுக்கு அழகு என்னன்னா வால் தான். வால் இருந்தால் தான் அந்த ஊரில் அழகு வாள். அவங்களுக்கு என்ன கணக்கு, சீதை விட்டு அழகுன்னு சொல்கிறாங்க, வாள் இல்லாமல் இருக்கு பாவம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னார். அருமையான பாடல்களை சொல்லி இந்த சுவையெல்லாம் கண்ணாசனும் அதை சுவைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லி, எத்தகைய சிந்தை உடையவன், எத்தனை சகோதர பாச உடையவன் யாருன்னே தெரியாதுங்க. குஹன் அதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை. அதில் அந்த குஹன் அவர் அந்த படகுல ஏற வந்தப்ப இப்படி கும்பிட்டானா. என்னன்னு கேட்டிருக்காரு, கொஞ்சம் பார்த்து காலை வைங்க, ஏன் உங்கள் கால் பட்டால் கல்லெல்லாம் பெண்ணாயிரும்னு கேள்விப்பட்டிருக்கேன், இதை பெண்ணாக மாற்றி விட்டு போயிங்கன்னா என் பொழப்பு கெட்டு போகும் அப்படின்னானா. அதனால் அதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். இப்போ அவர் அழகாக அந்த சகோதர பாசத்தை சொல்கிறப்ப எப்படியான தன்மை, நின்னோடும் அறுவரானோம்னு சொல்கிற மாதிரி உன்னோடும் ஐவரானோம். நாங்கள் 4 பேர் தான் தசரதனுக்கு பிறந்தவங்க. அப்பா உன்னை பார்த்த உடனே என்னன்னா என் தம்பி மாதிரி இருக்குது,
அது மட்டும் இல்லை, இந்த சீதை உனக்கு என்ன அன்னி மாதிரி. எப்படி உடனே ஒரு உறவை சொல்கிற தன்மை பாருங்க. உறவு, அதே போல் உயர்வு, விருந்து, பண்பாடுகள் எல்லாம் அறச்செயல். நம்ம ஊரில் மட்டும்தாங்க பார்த்த உடனே சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 5 பேர் சேர்ந்து சாப்பிட்டா 5 பேரும் அவன் தனித்தனியாக படம் கொடுத்துட்டு போயிடுவான். நம்ம ஊரில் அப்படி இல்லைங்க. பஸ்ஸில் மாப்பிள்ளை அப்படின்ட்டா நான் டிக்கெட் எடுக்கிறேன் இப்படிப்பாங்க. மாப்பிள்ளைன்னு சொன்னால் போதும், நான் டிக்கெட் எடுக்கிறேன். உடனே மதுரையில் மீனாட்சி கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப நேர்முகவர்ணம் பண்ணிட்டு கீழே இருக்கிறோம். நானும் மனைவியும். லட்சம் ஜனம் அப்படியே போதுங்க. எல்லார் வீட்டு வாசல்லையும் பெஞ்சு போட்டு பொங்கல், சுண்டல், புளியோதரை வச்சு, எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, சாப்பிட்டு போங்க. யார் இவங்க? ஹச்ஆர்என்சி போர்டில் நியமித்தவங்களா? இல்லை அவங்க டாட்டா பிர்லாவுக்கு சொந்தக்காரவங்களா? அதானி அம்பானி வீட்டுக்காரவங்களா? இல்லைங்க. நாளைக்கு வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு சாப்பாடு. தான் சாப்பாடு விருந்தாக கொடுக்குறாங்கல்ல, அவங்க தாங்க உண்மையிலேயே விருந்து உபசரிக்கிறவங்க. இங்கே அதை சொன்னார். நான் இங்கே இருக்கேன், அவர் அங்கே இருக்கார், என்ன நடக்க போகுது? யார் சாப்பாடு போடுவா? ரொம்ப அழகாக பண்பாட்டோடு அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நல்லா இருந்தது. கேட்கவே ரொம்ப பெருமையாக இருந்தது. இத்தனை சிறப்புடைய அந்த பாடல்கள் அவங்க சொன்னாங்க பாருங்க. அந்த ராமன் சொல்கிற போது மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ, இதில் என்ன பெருசாக பெருமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? நல்லா கவனிச்சுங்க. ஒரு ஆளை வர்ணிக்கிறப்ப ஒரு திடப்பொருள், ஒரு திரவ பொருள், ஒரு திரவமும் இல்லாமல் திடமும் இல்லாமல் ஒரு ரெண்டும் கலந்த செமி சாலிடு 3. இந்த 3லையும் சொல்லிப்பாங்க. உலகத்தில் இப்படி தான் பொருள் இருக்குது. எப்படி? மையோ எடுத்த உடனே அது குளக்குளன்னு இருக்கும், கண்ணில் போடுவோம்ல, அது கல்லும் இல்லை தண்ணியும் இல்லை. மரகதம் நல்ல சாலிடு கல். மறிகடல் மழையும் தண்ணியும். அது தண்ணி, அது மாதிரி அழகா அதுக்கு மேலே. மரகதம் அது மாதிரி அழகா அதுக்கு மேலே. தண்ணியும் இல்லை, சாலிடு, திடப்பொருளும் இல்லை, திரவ பொருளும் இல்லை, ஒரு மாதிரியான செமி சாலிடாக இருக்கக்கூடிய மையோன்னு பார்த்தா அதுவும் இல்லை. மழை முகிலோ மேலே இருக்கக்கூடிய அந்த மேகமா கார்வேணி வண்ணன் கதிர்மணியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ வெடிந்தேலோர் எம்பாவாய். இதெல்லாம் நடுவில் சொல்கிறப்ப திருப்பாவைன்னு நீங்கள் சொல்லணும். இல்லை எதையாவது ஒன்று சொல்லுங்கள், பரவாயில்ல, நான் சரின்றுவேன். இங்கே அழகாக சொல்லி அருமையான கவிச்செவி நமக்கு தேர்ந்தார்கள். ஐயா அவர்களுக்கு நம்முடைய பாராட்டி சொல்லி மேன்மேலும் விருதுகளை நீங்கள் பெறணும்னு சொல்லிட்டு. வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.